மன்னா. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 6வது வசனம். 1 ராஜாக்கள் 19:6. அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது. அவன் விழித்து பார்க்கிற போது, எலியா விழித்து பார்க்கிற போது தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்ததாம். இதை யார் கொண்டு வந்தார்கள் என்பதை முந்தின வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தூதன் வந்து அதை எலியாவுக்கு கொடுத்தார். எந்த சூழ்நிலையில் கொடுத்தார் என்றால், எலியா மிகவும் சோர்ந்து போய் போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்ன போது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி இந்த அடையையும் இந்த தண்ணீரையும் கொடுத்தார். எலியா ஒரு ஜெப வீரன் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா தைரியமாக கர்த்தருக்காக நின்ற ஒரு மனுஷன் என்று சொல்லப்படுகிறது. எலியா ஜெபித்த போது வானத்திலிருந்து அக்கினி வந்தது, மழை வந்தது. இப்படியாக எல்லா ஜெபத்துக்கும் பதிலை பெற்றுக்கொண்டிருந்த எலியா வாழ்க்கையில திடீரென்று ஒரு பயம், சோர்வு வந்து போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னார். ஒரு வனாந்தரத்துல போய் ஒரு சின்ன செடியின் கீழ் படுத்து, சூரிய செடியின் கீழ் படுத்து போதும் கர்த்தாவே என்று சொன்னார். ஆனா அந்த எலியாவுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு உணவும் தண்ணீரும் கொடுக்கப்பட்டது. யாருமே விசாரிக்காத ஒரு சூழ்நிலை, யாருமே காண முடியாத ஒரு சூழ்நிலையில எலியா இருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட எலியாவை பரலோகம் விசாரித்தது. பரலோகத்தின் தேவன் விசாரித்தார். பரலோகத்தின் தேவன் அவருக்கு வேண்டிய உணவையும் தண்ணீரையும் கொடுத்து அவரை உற்சாகப்படுத்துகிறார். உங்களுடைய வாழ்க்கையில கூட சோர்ந்து போயிருக்கலாம், வனாந்தரத்துல இருக்கலாம். போதும் கர்த்தாவே நான் எதற்கு வாழணும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ள நீங்களும் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனா பரலோகத்தின் தேவன் உங்களை காண்கிறவர், உங்களை விசாரிக்கிறவர். உங்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு பலனை தருவார், அற்புதத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிறார் நல்ல ஆண்டவரே, பரலோகத்தின் தேவன், உங்களுடைய பிள்ளைகளை பார்க்கிற தேவன், விசாரிக்கிற தேவன், காண்கிற தேவன். இந்த பிள்ளைங்களுக்கு அற்புதம் செய்யுங்க ஏசப்பா. யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்களோ அவங்களுக்கு வேண்டிய பலன் கொடுங்க. உன்னதத்திலிருந்து அவங்களுக்கு வேண்டிய ஒரு போஷிப்பை தாங்க, அவங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாங்க, அவங்களுக்கு வேண்டிய பண உதவியை தாங்க, அவங்களுக்கு வேண்டிய ஆவியில உற்சாகத்தை பலனை தாங்க. ஆசீர்வதிங்க. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துவார். ஆமென்.